முருகாசரணம். இன்று 17/4/2025 தேய்பிறை பஞ்சமி. சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து தடைகள் தீர்க்கும் பஞ்சமி வழிபாடு பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். சப்த கன்னிகளில் ஒருவரும் அம்பிகையின் சேனாதிபதியுமானவள் வராகி அம்மன். பஞ்சமி திதியில் வராகி தேவியை வழிபடுங்கள். வாழ்வில் வரம் பல தந்து நம் வாழ்வையே வரமாக்கி தந்தருள்வாள் அன்னை. சப்த மாதர்களில் வராகி தேவியும் ஒருவர். இந்த 7 தேவியரிலும் காரியத்திலும் வீரியத்திலும் மகாசக்தி என போற்றப்படுகிறாள் வராகி தேவி. பஞ்சமி திதி வராகி தேவியை வணங்குவதற்கான உரிய அற்புத நாள். பஞ்சமி திதியில் வராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகளை எல்லாம் தும்சம் செய்வாள். தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள். காரியம் யாவிலும் துணையிருப்பாள். செயலில் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். நம்முடைய அனைத்து செயல்களிலும் துணையிருந்து நம்மை காத்தருள்வாள். வராகி தேவிக்கு பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை நெய்வேத்தியமாக படைப்பது ரொம்பவே விசேஷம். நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் என ஏதேனும் ஒன்றை நெய்வேத்தியம் செய்தால் குளிர்ந்து போவாளாம் தேவி. அப்போதும் நாம் வேண்டுவதை எல்லாம் நிறைவேற்றி தந்திடுவாள். மொச்சை, சுண்டல் நெய்வேத்தியம் செய்வதும் விசேஷம். சக்கரவள்ளி கிழங்கு ஆகியவற்றை நெய்வேத்தியமாக செய்து தேவியை வணங்கலாம். சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் செய்தால் அந்த வெள்ளக்கரைச்சல் போல் நம் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியும் சேர்த்து கலந்திடுவாள் வராகி. வராகி தாயே திருவடிகள் சரணம். நன்றி.